ഹായ് വണക്കം பிஸ்னஸ் பாயிண்டோட இன்னொரு வீடியோலேக்கு ஸ்வாகதம். இன்றைக்கி ஒரு ஹோலோ பிளாக் யூனிட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் தேவை இருக்குது, என்னென்ன பேப்பருக்கு ஒர்க் வேண்டி இருந்திருக்கு, அதுக்கு லோன் கிடைக்குமா, லோனில் ஏதாவது சப்சிடி கிடைக்குமா, அந்த மாதிரி எல்லா விஷயமே நமக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஹோலோ பிளாக் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு அதுக்கு உண்டான இடம் தான் முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அதுக்குண்டான இடத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரிக்கோட ப்ரொடக்ஷன் வேண்டி வரும், அந்த மாதிரி இடம் தான் நம்ம பிடிக்க வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 500 கல்லில் இருந்து 50,000 கல் வரைக்கும் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இடத்தோட செலெக்ஷன். அந்த இடம் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு வாட்டரோட அவைலபிலிட்டி, பிரிக் மேக்கிங்கினை பொறுத்த வரைக்கும் வாட்டரோட அவைலபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணி கிடைக்கிற இடம் தான் நம்ம ஹோலோ பிளாக் மேனுஃபேக்சரிங்கு முதல்ல பார்க்க வேண்டிய இடம். நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ பிரிக் ப்ரொடக்ஷன் வேணும், அந்த மாதிரி அதுக்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் மேண்டேட்டரியாக நம்ம தயார் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஹார்ட்னஸ். மெயின்லி அந்த சோயிலோட ஹார்ட்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஸ்க்ரோலிங் ஏதாவது போட்டுட்டு ரோலிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கான்க்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. கான்க்ரீட் பண்ணும்போது மஸ்ட்டாக நம்ம அட்லீஸ்ட் 4.5 இருந்து 5 இன்ச்சு வரைக்கும் திக்னஸில் வாட்டர் லெவலாக அந்த ஏரியாவை பிளாட்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. பிளாட்ஃபார்மு அந்த அளவுக்கு வாட்டர் லெவலாக க்யூரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் பிரிக் மேக்கிங் பண்ண முடியும். பிரிக் மேக்கிங்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குது மிஷினில். 4-5 பிரிக்கு எவ்வளோ பண்ண வேண்டி இருக்குது, அதை பொறுத்த வரைக்கும் தான் மிஷினோட மாடல் சொல்லுவாங்க. 4-5 பிளாக் 2 கல் பண்ணுற மிஷின் இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது, 12 இருக்குது, 16 இருக்குது. അങ്ങനെ டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. மிஷினோட குவாலிட்டி நமக்கு எந்த மாதிரி கல் வேணும் அந்த மாதிரி குவாலிட்டியிலே மிஷின்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம எந்த குவாலிட்டியில் கல் வேணும், எந்த மாதிரி மிஷின் வேணும், எந்த மிஷின் வேணும் என்னது செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு காமனாக நம்ம ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு காமன் யூனிட்டுக்கு 1000 இருந்து 2000 3000 கல் வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டிங்கில் ஜென்ரலாக சேல் இருக்குது. இஃப் யூ ஆர் அ மேனுஃபேக்சரர், இஃப் யூ ஆர் அ கன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க இல்லைன்னா நீங்கள் கான்ட்ராக்டர் இருக்கீங்கன்னா உங்களோட சேல்ஸு மீதி எவ்வளோ கட்ட வேணும், அந்த மாதிரி தான் நம்ம மிஷினுக்கு செலெக்ஷனுக்கு போகலாம். ஒரு 1000 இருந்து 2000 வரைக்கும் கல் வேணும்னா அது 860 இல்லைன்னா 1060 மாதிரி ஒரு மிஷினை யூஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் மிஷினில் சிங்கிள் வைப்ரேட்டர், டபுள் வைப்ரேட்டர், ட்ரிபிள் வைப்ரேட்டர், ஆட்டோமேட்டிக், அங்கே இப்படி டிஃப்ரென்ஸ் குவாலிட்டியில் மிஷின் இருப்பாங்க. அதில் என்ன மிஷின் வேணுமோ அந்த மிஷினை நமக்கு செலக்ட் பண்ணலாம். தென் அந்த மிஷினோட செலெக்ஷன் முடிஞ்சால் அடுத்தது அதுக்கு உண்டான டையை நமக்கு எந்த சைஸில் கல் வேணும், 4 இன்ச்சாக இருந்தாலும் 6 இன்ச்சாக இருந்தாலும் 8 இன்ச்சாக இருந்தாலும் அந்த டையை சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா, அந்த மோல்டை சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அந்த சைஸில் நமக்கு பிரிக்கு கிடைக்கும். அது ஹோல்ஸாக இருந்தாலும் சோல்டாக இருந்தாலும் பைப் ஹோலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது டையை சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த கல்லோட ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும், சைஸை சேஞ்ச் பண்ண முடியும். தென் ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிஷின் தேவை இருக்குது, அந்த டை தேவை இருக்குது, கான்க்ரீட் மிக்சர் மிஷின் தேவை இருக்குது, அதோட ட்ரோலி. இவ்வளோ தான் ஒரு யூனிட்டுக்கு உண்டான ஃபுல் செட்டப். அப்போ மிக்சர் மிஷினை பொறுத்த வரைக்கும் மிக்சர் மிஷின் 3/4 மூட்டையில் இருக்குது, ஒரு மூட்டை மிஷின் இருக்குது, ஒரு மூட்டையில் ஹைட்ராலிக் லோடிங் இருக்குது. ஹைட்ராலிக் லோடர் வர மிஷினை யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த லேபர் கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபுல் பேக் மிக்சர் மிஷினில் நம்ம கொட்டையில் மெட்டீரியலை எடுத்து தலையில் எடுத்து மிஷினில் போடுவாங்க. ஆனால் ஹைட்ராலிக் வரும்போது மெட்டீரியலை நம்ம லோட் பண்ணுறதுக்கு ஹைட்ராலிக் ஹோப்பரில் மெட்டீரியல் லோட் பண்ணிவிட்டு அந்த ஹோப்பரை லிஃப்ட் பண்ணும்போது அந்த மூட்டைக்குள்ளே மெட்டீரியல் போயிடும். அந்த மிக்சிங்கு போய் ட்ரோலையில் எடுத்து மிஷினில் கொண்டு போய் போட்டாச்சுன்னா பிரிக்கை உருவாக்க முடியும். அந்த மாதிரி தான் யூஸிங் போகிறது. 2 மெத்தடில் பண்ணலாம். எக் லேயிங் இந்த மாதிரி மெத்தடுக்கு எக் லேயிங் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஸ்டேஷ்னரி மிஷினில் வச்சுட்டு கல் எடுத்துக்கலாம். மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் எப்படின்னா எக் லேயிங் டைப்பு தான். எக் லேயிங்கில் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணும்போது மிஷினோட எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 லேக்கில் இருந்து ஒரு 7 லேக் வரைக்கும் எக்ஸ்பென்ஸில் நமக்கு யூனிட்டுக்கு மிஷின் எல்லாமே சேர்த்து வாங்க முடியும். அப்படியே மிஷினே வாங்கியாச்சுன்னா
ஷெட்டு போடுறதுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷெட்டு போடுறதுக்கு அப்ராக்சிமேட்லாக 2 லேக்கில் இருந்து 3 லேக் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் வருது. அப்புறம் வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலில் அரௌண்ட் ஒரு 1 லேக் 2 லேக் ஒர்க்கிங் கேபிட்டலும் வச்சுருந்தா ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எந்த பஞ்சாயத்தில் இல்லை முனிசிபாலிட்டியில் இருந்தால் அந்த முனிசிபாலிட்டி லைசன்ஸு மட்டும்தான் தேவை இருக்குது. பொல்யூஷன் தேவை இருந்தால் பொல்யூஷனே எடுத்துக்கலாம். அப்படியே நமக்கு ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். தென் இதுக்கு ஃபினான்ஸு கிடைக்கிறதுக்கு நம்ம பேங்க் த்ரூவாக நமக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும். ஃபினான்ஸுக்கு PMEGP பிரதான மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் போயாச்சுன்னா நம்ம 10%, 20% நம்ம ஓன் கான்ட்ரிபியூஷனில் 80%, 90% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கும். அதில் இருந்து 25% இருந்து 40% வரைக்கும் நமக்கு சப்சிடி வரும். அதோட மீதி அமௌண்ட்டு தான் நமக்கு கட்ட வேண்டியிருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபா ப்ராஜெக்டில் நமக்கு 8 லேக் வரைக்கும் லோனில் கிடைக்கும். அந்த 8 லேக் லோன் வந்தாச்சுன்னா நமக்கு ஒரு 5 லேக்ஸ் ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு ரீபேமெண்ட் போதும். 5 இயர் டியூரேஷனில் நமக்கு லோனே கிடைக்கும். அந்த இஎம்ஐயில் நம்ம லோன் கட்டியாக போதும். அப்படியே லோன் எடுத்துகிட்டு நமக்கு வேணால் ப்ராஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்டடீஸ் நடத்தியதுக்கப்புறம் மட்டும் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி நம்ம அஷூரன்ஸ் பண்ணுங்கள். வாட்டரோட அவைலபிலிட்டி அஷூரன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறலாம். இந்த ப்ராஜெக்டோடு சேர்த்து நமக்கு வேணால் இன்டர்லாக்கோ யூனிட்டும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நமக்கு இதுக்கு உண்டான இடம் காமனாக யூஸ் பண்ண முடியும். மிஷினரிஸு காமனாக யூஸ் பண்ண முடியும். லேபரையும் நமக்கு காமனாக யூஸ் பண்ண முடியும். கஸ்டமர் ஓரளவுக்கு காமனாகத்தான் கஸ்டமர் வருது. பிரிக் எடுக்கிறதுக்கு வர கஸ்டமருக்கு இன்டர்லாக்கு தேவையாக வருது. இன்டர்லாக்கு எடுக்கிறதுக்கு வர கஸ்டமருக்கு பிரிக்கும் தேவையாக வரும். அப்போது இது வந்து நெவர் எண்டிங் இண்டஸ்ட்ரி தான். இந்த இண்டஸ்ட்ரியோட டிமாண்டு ஒரு நாளைக்குமே கம்மி ஆகாது. டிமாண்ட் இல்லாமல் வரமாட்டாங்க. என்றைக்கு மனுஷன் என்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருப்பாங்களோ அன்னைக்கு வரைக்கும் பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். கல்லோட டிமாண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது, எப்படி ஃபெயிலியர் ஆகிறது, அது வந்து நம்ம அந்த என்டர்பிரனர் பொறுத்த வரைக்கும் தான் வந்துட்டுருக்கு. அப்போது கூடுதல் டீட்டெயில்ஸுக்காக நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸுக்கு வாங்க. கூடுதல் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.